அமைச்சர் சேகர் பாபு நிருபரிடம் பேசும்போது, தமிழகத்தை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்படவில்லை என்றால் முதலமைச்சர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளாரே. தமிழிசை என்ன செய்து விடுவார்? அவரை துப்பாக்கியை ஏந்துவாரா? தமிழ்நாடு இனம், மதம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட பூமி. தீவிரவாதத்திற்கு எப்போதும் தமிழக முதலமைச்சர் துணை போக மாட்டார். தீவிரவாதத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவார். அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் இதுபோன்ற விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள். அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது. சகோதர சகோதரிகளாக இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ஒன்றாக உள்ளனர். இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவு ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குளிர் ஜுரம்தான் வருமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று அமைச்சர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், அண்ணாமலை இன்னும் மாநில தலைவர் போலதான் பேசி வருகிறார் என்றும் புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி புதிய கூட்டணி அல்ல. ஏற்கனவே 2021 தேர்தலில் இணைந்த கூட்டணி தான். எத்தகைய வலுவான கூட்டணி என்பதை தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் தான் நான் தோல்வியடைந்தேன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்திருக்கிறார் என்றும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றும் மாயையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்றும் அவர் கூறினார். தாவேக தலைவர் விஜயிடம் தெளிவான அரசியல் பார்வையோ மக்கள் பிரச்சனைகள் குறித்த புரிதலோ இல்லை என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். பவன் கல்யாண் தனது கட்சி தொடங்கி 10 ஆண்டுகளில் அவரிடம் ஒரு தொலைநோக்கு பார்வையோ அல்லது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த புரிதலோ இருப்பதை பார்த்ததில்லை. அதை நான் விஜயிடமும் காணவில்லை. ஆனால் பவன் கல்யாண் அல்லது விஜய் போன்றவர்கள் அரசியலில் நுழையும் போது மக்கள் இருக்கும் அமைப்பில் ஒரு வெற்றிடத்தை தேடுகிறார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சில இடங்கள் கிடைக்கக்கூடும். ஆனால் பின்னர் அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும். விஜய் பேசும் பேச்சை கேட்கிறேன், ஆனால் எப்படி போராடுவது என்பதில் ஆழமான புரிதல் இல்லை. பவன் கல்யாண் பிரபலமான நடிகர் என்பதால் நாட்டின் தலைவிதியை அவரது கைகளில் கொடுக்க வேண்டுமா? அவர் தனது சித்தாந்தத்தில் சீரற்றவர் என்று பிரகாஷ் ராஜ் கூறியுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் 24 மணி நேரத்தில் 5 கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புள்ளி விபரத்துடன் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளதாவது, இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு நாளின் செய்தித்தாளை சாட்சி. ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில் தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன். த டிக்டேட்டர் எனும் ஆங்கில படத்தில் ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எனது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாகவே கருதவே இல்லை என்றே தோன்றுகிறது. ஆக குற்றவாளிகள் கைது என்று சொல்வீர்களே, அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன். எனதருமை தமிழ்நாட்டு மக்களே, இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை. இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள். 2026 பை பை ஸ்டாலின் என்று சொல்ல போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹரியானா அரசு வீட்டு திட்டத்தின் கீழ் 1500 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஹரியானா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ தரம் சிங் சோகரை டெல்லியில் உள்ள ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 61 வயதான இந்த தரம் சிங் புதுடெல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் கைது செய்யப்பட்டார் என்றும் அறியப்படுகிறது. அவர் குருகிராம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சோகர் பனிபத் மாவட்டம் சமல்கா சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவான இவர் கடந்த ஆண்டு அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுமாறு அவரது கட்சி தேர்வு செய்தது. ஆனால் அவர் அதில் தோல்வியடைந்தார். தரம் சிங் சோகர், அவரது மகன்கள் விகாஸ் சோகர் மற்றும் சிக்கந்தர் சோகர் மீது 1500க்கும் மேற்பட்ட வீட்டு வாடிக்கையாளர்களை தவறாக ஏமாற்றி 1500 கோடி ரூபாய் காசோலை தொகைக்கான தவறாக கையாண்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. சிக்கந்தர் சோகர் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த தர்மசிங்கை கைது செய்ய நீதிமன்றம் வாரண்ட்களை பிறப்பித்து மே 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுகவை வீழ்த்திவிட முடியாது என தொடர் தோல்வியின் ஆற்றாமையில் தவிப்பவர்களின் மனக்கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் சொன்னதை செய்தது மட்டுமின்றி சொல்லாததையும் செய்து காட்டியிருக்கிறோம். அவற்றை எடுத்து சொன்னாலே போதும். குறைக்குடங்கள் கூத்தாடுவது போல நிறைக்குடமான நாம் இருந்திட வேண்டியதில்லை. பல வேளை சூழல்களுக்கிடையே தான் பொதுக்கூட்டங்களில் பேசப்படுவதை பொதுமக்கள் உற்று கவனிக்கிறார்கள். அவர்களின் மனதில் பதியக்கூடிய வகையில் நிமிட நேரத்தில் செய்தியின் சாரத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நம் சொற்பொழிவாளர்கள் இருந்திருவது அவசியம்.
சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைப்பவர்களும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளும் திமுகவை வீழ்த்திவிட முடியாத என தொடர் தோல்வியின் ஆற்றாமையில் தவிக்கிறார்கள். அவர்களின் மனக்கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் என்பதை சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் போடுகிற கணக்கு தீர்மானிக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்படுகிறது. கல்பாக்கம், மீனம்பாக்கம், ஆவடி, மணலி ஆகிய 4 இடங்களை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. போர் பதற்ற சூழலின் போது மக்களை எப்படி பாதுகாப்பது, பதற்றமான சூழலில் மக்களை எப்படி வெளியேற்றுவது, தாக்குதலில் இருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்வது உள்ளிட்ட ஒத்திகைகள் நடத்தப்படும். 54 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் மே 7ஆம் தேதியான இன்று போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.